வெல்கம் டு பைக்கோ டிஜி. நாம இந்த வீடியோவில் வந்து பைத்தானோட ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட்ஸ், அதாவது ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்டை இந்த கோர்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட் என்ன, இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், இது எல்லாமே வந்து ஊப்ஸோட கான்செப்ட். ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பைத்தானை யூஸ் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபுல் கோர்ஸாக பார்க்கலாம். வாட் இஸ் அ கிளாஸ்? A class is a blueprint or a template for creating a objects. It defines a set of attributes. Attributesனா வந்து data, ஓகேங்களா? And methods. It's a functions. So attributes நம்ம என்ன சொல்லலாம்? ப்ராப்பர்ட்டிஸ்னு கூட சொல்லலாம். Class is a blueprint. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வந்து ஹவுஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஹவுஸ்னா வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து ரெடி பண்ணுவோம், ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு ஹவுஸை வந்து பில்ட் பண்ணுவோம். தட் இஸ் அ ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸை வந்து எப்படி பைத்தானில் டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றது நம்ம இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். பைத்தானில் எப்படி கிளாஸ் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட், நெக்ஸ்ட் வந்து அந்த கிளாஸோட நேம். ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸை வந்து கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், தென் இஸ் அ கோலன். ஸோ இதுதான் வந்து பைத்தான் கிளாஸோட சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் எப்படி பைத்தானில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, டெஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் init அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் தென் செல்ஃப் தென் கோலன். ஸோ இப்படி தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து பைத்தானில் கிரியேட் பண்ணுறது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கிளாஸ் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதையே வந்து இங்கே ஃபங்க்ஷன் நேமாக யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னே வந்து அந்த ஃபங்க்ஷன் நேமை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இங்கே வந்து எப்படின்னா அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் யூனிட். இந்த அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் யூனிட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம ஆப்ஜெக்ட்டை பற்றி படிக்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த கிளாஸ் ப்ராடக்ட்ன்ற கிளாஸில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது நமக்கு டேட்டா வேணும். ஸோ ஒரு ப்ராடக்ட்னா என்னென்ன இருக்கும்? நேம் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரைஸ் சொல்லலாம். ஸோ ஒரு ஆன்லைனில் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா இதுதான் காமனாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அப்புறம் வந்து குவான்டிட்டி எத்தனை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செல்ஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ்ன்னு சொல்லுவோம்ல, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இங்கே வந்து திஸ் அப்படின்னு கால் பண்ணுவாங்க, திஸ் இப்படி. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து செல்ஃப், அதாவது இந்த ஆப்ஜெக்ட், திஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்றது தான் இங்கே வந்து செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், செல்ஃப் டாட் இந்த நேம், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம இப்போ இந்த நேம்ன்ற வேல்யூ எடுத்து வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். அடுத்து வந்து செல்ஃப் டாட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே. இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் டாட் ப்ரைஸ். ஓகே. செல்ஃப் டாட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ். ஓகே. ஸோ நமக்கு இப்போ எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், கிளாஸில் வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம், அதாவது ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதை வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ இது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டெஃப் டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே. திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா செல்ஃப், ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சிம்பிளாக வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே. ரிட்டர்ன் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராடக்ட் நேம் வந்து என்ன பண்ணுவோம், செல்ஃப் டாட் நேம். ஓகே. அடுத்து வந்து இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் செல்ஃப் டாட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே. அடுத்து வந்து ப்ரைஸ். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா செல்ஃப் டாட் ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கிளாஸோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும், கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். அப்புறம் வந்து அதில் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன டேட்டாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ, ஓகேங்களா, அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம, அல்லது அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ், என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் அல்லது மெத்தட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம அடுத்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஒரு கிளாஸ் அப்படின்றதுனா ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணும்போது மெமரி அலோகேஷன் வந்து அலோகேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது மட்டும்தான் வந்து மெமரி வந்து அலோகேட் ஆகும். ஸோ வாட் இஸ் அ ஆப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். Object is an instance of a class which contains the data and methods defined by its class. ஸோ நம்ம ஒரு கிளாஸில் வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம், அந்த டேட்டா அண்ட் மெத்தட்ஸை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம். ஸோ ஓகேங்களா, அந்த டேட்டா அண்ட் மெத்தட்ஸை வந்து கண்டைன்ஸ், இட் ஹோல்ட்ஸ் இட்ஸ், அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். இட்ஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ், அந்த கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோம், அந்த ப்ளூ பிரிண்டை வச்சு கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வென் அ கிளாஸ் இஸ் டிஃபைன்டு, நம்ம கிளாஸ் டிஃபைன் பண்ணோம்ல, இப்போ நோ மெமரி இஸ் அலோகேட்டட் அண்டில் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் தட் கிளாஸ் இஸ் கிரியேட்டட். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற வரைக்கும் அந்த கிளாஸுக்கு வந்து என்ன, மெமரி அலோகேஷன் வந்து நடக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம வந்து அந்த கிளாஸுக்கு வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராடக்ட்ன்ற கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ப்ராடக்ட் 1 நான் மோர் தென் 1 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால வந்து ப்ராடக்ட் 1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்ன்ற கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம என்னென்ன பாஸ் பண்ணுறோம், நேம் அப்படின்றத பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே ஓகேங்களா என்ன நடக்கும் அப்படின்னா இம்மிடியட்டாக இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஓகேங்களா, ஒன்ஸ் the object is instantiated ஓகேங்களா, அதான் நான் சொல்கிறேன். ஒன்ஸ் இன்ஸ்டான்ஷியேட்டட் இம்மிடியட்டாக எது கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே மெமரி அலோகேஷனும் கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நேமை வந்து இப்போ பாஸ் பண்ணுவோம். இப்போ ஆப்பிள்னு எடுத்துக்கோம். ஓகே, ஆப்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஆப்பிளோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ராயல் காலா ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு 20 அப்படின்னு கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராடக்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கால் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மெத்தடையும் நம்ம கால் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கால் பண்ணுவோம். ப்ராடக்ட் 1 ஸோ பிரிண்டில் நம்ம என்னவோம் நேம் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, இதை பண்ணுவோம் ப்ராடக்ட் 1 டாட் நேம். ஓகே, இதே மாதிரி இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்குவோம். நம்ம வந்து இப்போ அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ரைஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ கால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பண்ணுவோம் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இங்கே வந்து ப்ரைஸ். ஸோ ப்ராடக்ட் 1 டாட் டிஸ்கிரிப்ஷன், அடுத்து ப்ராடக்ட் 1 டாட் ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸை அதாவது த்ரூ த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம த்ரூ த ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம மாடிஃபையும் பண்ணலாம். ஓகேங்களா, த்ரூ த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து வந்து இந்த டிஸ்பிளே இன்ஃபோ இந்த மெத்தடையும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும் த்ரூ திஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் ப்ராடக்ட் 1 டாட் டிஸ்பிளே இன்ஃபோ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இன்ஃபோ. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பிரிண்ட் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அப்போ இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் நேம் அப்படின்றது ஆப்பிள், டிஸ்கிரிப்ஷன் ராயல் காலா டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ் 20. நம்ம வந்து மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் நேம் வந்து ஆப்பிள் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்குவோம். பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ரைஸ் அண்ட் எவ்ரிதிங் நம்ம வந்து இங்கே கால் பண்ணது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸையும் அக்சஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த மெத்தடையும் ஓகேங்களா இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம இந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் மோர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். இதே கிளாஸுக்கு வந்து இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம் எல்லாமே ப்ராடக்ட் 2 அப்படின்னு மாற்றிக்குவோம். ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட் 2, இங்கேயும் ப்ராடக்ட் 2. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ என்ன சொல்லுவோம் மேங்கோ அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் டிஸ்கிரிப்ஷன் வந்து இட் இஸ் எல்லோ கலர் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, அண்ட் ப்ரைஸ் வந்து 30 அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ சிம்பிளாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் அனதர் ப்ராடக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ஒன் மோர் ஆப்ஜெக்ட் வந்து இந்த கிளாஸுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் வித் நியூ ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இது ஒவ்வொன்றும் வந்து எப்படின்னா இட்ஸ் இண்டிபெண்ட். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் ஒன்லி ஃபார் தீஸ். ஓகே, அடுத்து நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒன்லி ஃபார் தீஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தனியாக மெமரி அலோகேட் ஆகிடும் அண்ட் இதுக்கு தனியாக மெமரி அலோகேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் ஃபார் அ சிங்கிள் கிளாஸ். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நேம் ஆப்பிள் இது வரைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோடது, இது வந்து செகண்ட் ஆப்ஜெக்டோடது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நீவாக ஒரு வேரியபிள் வந்து இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். கேட்டகரி அப்படின்னு ஒரு வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். இந்த கேட்டகரியில் வந்து ஜென்ரல் அப்படின்னு நான் இந்த வேல்யூ அசைன் பண்ணுறேன். இந்த வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் இட்ஸ் கால்ட் அஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கிளாஸ். இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதை ஏன் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியாது அப்படின்னா இட்ஸ் அ கிளாஸ். பாருங்கள் இந்த ஸ்கோப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஹை லெவலில் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இட்ஸ் அ காமன் ஃபார் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இந்த ப்ராடக்ட் 1க்கும் இது காமன், ப்ராடக்ட் 2க்கும் இது காமன். இப்போ பாருங்கள் ப்ராடக்ட் 1ல் வந்து நம்ம நேம் அனுப்பியிருக்கோம், இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆப்பிள் அப்படின்னு அனுப்பியிருக்கோம். இங்கே ராயல் காலண்ட் டிஸ்கிரிப்ஷன். ப்ராடக்ட் 2 இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நேம் வந்து டிஃப்ரெண்ட் மேங்கோ. பட் கேட்டகரி என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் அ சேம். ஏன்னா இது கிளாஸ் லெவல் அட்ரிபியூட்ஸ். ஸோ நீங்கள் கிளாஸ் லெவல் அட்ரிபியூட்ஸ் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அட்ரிபியூட்ஸ் இட்ஸ் அ காமன் ஃபார் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இங்கே அக்சஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம் பிரிண்ட் நம்ம பண்ணுறோம் ப்ராடக்ட் 1 டாட் கேட்டகரி அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபார் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஃப்ரம் ப்ராடக்ட் 1. ஓகே,
அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேட்டகரியை வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் டு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், ரெண்டுமே வந்து சேமாக தான் வரும். ஏன்னா அது வந்து கிளாஸ் லெவல் ப்ராப்பர்ட்டி. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரம் ப்ராடக்ட் ஒன் அதோட வேல்யூ என்ன ஜென்ரல் தான் வருது. அடுத்து பாருங்கள், ஃப்ரம் ப்ராடக்ட் டு ஜென்ரல். ஸோ இது கிளாஸ் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் அ காமன் ஃபார் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். நீங்கள் வந்து இல்லை எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஓகே இந்த ப்ராடக்ட் அல்லது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எனக்கு கேட்டகரி வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஒன் டாட் கேட்டகரி இஸ் ஈக்குவல் டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரிக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ் தான் வந்து அசைன் பண்ணியிருக்கும் ஃபார் திஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபார் திஸ் கேட்டகரி. ஓகேங்களா, அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜென்ரல் தான் வரும். ஏன் அப்படின்னா இது தனி. ஓகேங்களா, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எந்த அப்டேட்டும் பண்ணலை. அப்போ கிளாஸ் லெவலில் என்ன இருக்கோ அதை தான் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கும். இப்போ லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜி. அதே செகண்ட் ப்ராடக்ட்டுக்கு பாருங்கள் இட்ஸ் அ ஜென்ரல். பட் ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு அப்டேட் கிளாஸ் லெவல் அட்ரிபியூட்ஸ் யூஸிங் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு ஆப்ஜெக்ட்டை வச்சு நீங்கள் கிளாஸ் லெவல் அட்ரிபியூட்ஸை வந்து யூஸ்வலாக வந்து என்ன பண்ண வேணாம் அப்படின்னா அப்டேட் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா அது வந்து காமன் ஃபார் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். அதனால தான் நம்ம வந்து கிளாஸ் லெவலில் வந்து அதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதனால நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதை தவிர்க்கணும். ஓகே, ஸோ டிபிக்கலி இந்த மாதிரி தான் வந்து பைத்தானில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி இதில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So what is an inheritance? Inheritance is a concept in object-oriented programming where one class can inherit attributes and methods from another class. That's called as a parent class. அதாவது ஒரு கிளாஸில் இருக்கிற அட்ரிபியூட்ஸையும் மெத்தட்ஸையும் நம்ம வந்து இன்னொரு கிளாஸுக்கு வந்து இன்ஹெரிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் அ பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் உள்ள டேட்டா அண்ட் மெத்தட்ஸை வந்து சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது சப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம் அப்படின்னா மீன்ஸ் நம்ம we can bring down, we can use it. Okay, next it allows the child class to reuse the code from the parent class and also extend or modify that functionality. So நம்ம என்ன பண்றோம், கோட் ரீயூஸ் பண்றோம். நமக்கு என்னென்ன காமன் ஃபங்க்ஷன் வேணுமோ அதை வந்து ஒரு பேரண்ட் கிளாஸில் எழுதிக்கிறோம். அந்த பேரண்ட் கிளாஸை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம சைல்ட் கிளாஸில் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறோம். அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவைப்பட்டால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட். ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளில் எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்மளோட ப்ராடக்ட் கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் கிளாஸை தான் நம்ம வந்து இப்போ பேஸ் கிளாஸா அல்லது காமன் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் அல்லது சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லலாம் இல்லை பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ பேரண்ட் கிளாஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த கிளாஸை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம வந்து இன்னொரு கிளாஸில் வந்து நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து நீவாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே தான் வந்து ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக இந்த ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீவாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபிசிக்கல் ப்ராடக்ட், டிஜிட்டல் ப்ராடக்ட் நம்ம வந்து 2 வகையான ப்ராடக்ட் டைப்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் இப்போதைக்கு காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இதை வந்து இப்போ ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸை ரீநேம் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஜென்ரல் வந்து தேவையில்லை. ஏன்னா இது வந்து அந்த காமன் ப்ராடக்ட் கிளாஸில் இருக்குல்ல, அங்கே தான் நம்ம வந்து அக்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராடக்டை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணணும். எதில், ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அப்படின்ற கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணணும். ஸோ இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த ப்ராடக்டை வந்து நாம் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸுக்கு அதாவது இந்த ஃபைலில் நம்ம வந்து மேக் இட் இஸ் அவைலபிள். அப்போ தான் நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃபைலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஃபைலும் கால்ட் அஸ் அ மாடியூல். இந்த மாடியூலை வந்து நாம் வந்து இம்போர்ட் பண்ணோம்னா பைத்தானில் என்ன சின்டாக்ஸ், ஃப்ரம். ஓகேங்களா, இதிலிருந்து இந்த ப்ராடக்ட் அப்படின்ற மாடியூலிருந்து எதை இம்போர்ட் பண்ண போகிறோம், இம்போர்ட் ப்ராடக்ட்ன்ற கிளாஸை. ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ராடக்ட்ன்ற கிளாஸை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் கிளாஸ் இஸ் ரெடிலி அவைலபிள் டு யூஸ் இன் த ஃபிசிக்கல் ப்ராடக்ட் கிளாஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இன்ஹெரிட்டன்ஸ் இங்கே தான். ஸோ இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ன்ற கிளாஸை நம்மளோட ஃபிசிக்கல் ப்ராடக்ட் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே கொடுத்துட்றோம். ஸோ இப்போ என்ன ஆகுறோம் அப்படின்னா இந்த பேரண்ட் கிளாஸ், அதாவது நம்ம பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் அல்லது வந்து சூப்பர் கிளாஸ் சொல்லலாம், அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட
ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது டேட்டாஸ் எல்லாமே வந்து இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட ஆப்ஜெக்ட் மூலியமா, அதாவது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டோட ஆப்ஜெக்ட் மூலியமா நம்மளால ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபிசிக்கல் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, எதுக்கு இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கு நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், நேம் வந்து பாஸ் பண்ணுறோம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆப்பிள்னு பாஸ் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ணுறோம், ராயல் காலா அப்படின்னு பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 30 பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன நடக்கும், இங்கே ஆப்பிள் வந்து இங்கே போகும், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் போகும், ப்ரைஸ் போகும், இங்கே செட் ஆகும். இந்த செல்ஃப் அப்படின்றது என்ன, இந்த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ இது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டோட ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எது மூலியமாக அக்சஸ் பண்ண முடியும், ஒன்லி ஃபிசிக்கல் ப்ராடக்ட் மூலியமாக தான் அக்சஸ் பண்ண முடியும். இன்னும் நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எங்கே பாஸ் பண்ணல, நம்மளோட பேரண்ட் கிளாஸுக்கு பாஸ் பண்ணல. ஸோ இங்கே பாஸ் பண்ணி இங்கே எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கால் பண்ணும்போது நமக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாமே நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ நவ் we are going to call the ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் கிளாஸ் அதோட கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை வந்து பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம், அல்லது சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லலாம், அல்லது பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சூப்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண போகிறோம். பாருங்கள், சூப்பர் டாட் அண்டர்ஸ்கோர் init. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, இது எதோடது அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் கிளாஸோடது. இப்போ பாருங்கள், நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், டேரெக்டாக அங்கே தான் போகும். பாருங்கள், இதுதான் வந்து, ஏன்னா இது வந்து சூப்பர் கிளாஸ், இதான பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கால் பண்ணிட்டோம். ரைட், அப்போ கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம என்னென்ன பாஸ் பண்ணணும், இந்த 3 வேரியபிளையும் நம்ம பாஸ் பண்ணணும். அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், 3 வேரியபிளையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பாஸ் பண்ணிட்டோம். பாஸ் பண்ணோன்னே இப்போ என்ன ஆகிடும், இங்கே உள்ள ஆப்ஜெக்ட் எல்லாம் செட் ஆகிடும். ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸில் செட் ஆகிடும், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ ஃபிசிக்கல்ன்ற ஆப்ஜெக்ட் மூலியமாக இந்த ப்ராடக்டோட மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால இப்போ அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், பிரிண்ட் இந்த ஃபிசிக்கல் அப்படின்ற ஆப்ஜெக்ட் மூலியமா டாட், எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் நேம் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், பிரிண்ட் ஃபிசிக்கல் அப்படின்ற டாட் டிஸ்பிளே இன்ஃபோ. பாருங்கள், இந்த டிஸ்பிளே இன்ஃபோ நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோமா, டிஃபைன் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, அதே மாதிரி நேமை வந்து இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டோட ஆப்ஜெக்ட்டில் நம்ம செட் பண்ணியிருக்கோமா, செட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, டேரெக்டாக எங்கே பாஸ் பண்ணியிருக்கோம், இந்த ப்ராடக்ட்ன்ற கிளாஸுக்கு பாஸ் பண்ணிட்டோம். பட் இந்த ப்ராடக்ட்ன்ற கிளாஸு நம்ம இன்ஹெரிட் பண்ணதுனால அதில் உள்ள எல்லாத்தையுமே நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வரணும், நேம் வந்து ஆப்பிள்னு பிரிண்ட் ஆகும், டிஸ்பிளே இன்ஃபோல இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே வந்து அங்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து இஸ் அ பேரண்ட் கிளாஸ், நம்ம சைல்டு கிளாஸ் மூலியமாக அந்த பேரண்ட் கிளாஸோட இன்ஃபர்மேஷன் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பாருங்கள், நேம் வந்து ஆப்பிள் அண்ட் தென் இது வந்து இந்த டிஸ்பிளே இன்ஃபோ கரெக்டாக வந்துருச்சா. அடுத்து நம்ம என்ன படித்தோம், நம்மளோட அந்த சைல்டு கிளாஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். ஸோ தேவையான அடிஷனலாக நம்ம ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனா பண்ணலாம் அப்படின்றது படித்தோம். கோடு ரீயூஸ் படித்தோம். இப்போ ரீயூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ பாருங்கள், நம்ம வந்து செல்ஃப் டாட் நேம் அப்படிலாம் நம்ம வந்து இங்கே அசைன் பண்ணவே இல்லை. இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ அதை ஜஸ்ட் கால் பண்ணியிருக்கோம். ஸோ கோடு ரீயூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கு வேணும். அதுக்கும் நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ எங்கேருந்து அக்சஸ் பண்ணுறோம், ப்ராடக்ட் அப்படின்ற கிளாஸில் இருந்து அக்சஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து கோடு ரீயூஸ், இந்த பார்ட்டை நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஸோ நாம் இப்போ என்ன பண்ணுவோம், நியூவாக ஒரு வேரியபிள் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், ஷிப்பிங் வந்து கால்குலேட் பண்ணலாம் தானே, எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் ஷிப்பிங்க்கு அப்படின்னா. அப்போ எதை பேஸ் பண்ணி நம்ம ஷிப்பிங் கால்குலேட் பண்ணலாம், வெயிட். ஓகே, ஒரு பொருளோட வெயிட் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஷிப்பிங் காஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வெயிட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த வெயிட் வந்து இஸ் இட் காமன் ஃபார் ஆல் த ப்ராடக்ட்ஸ், காமன் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட். ஓகே, அதுக்கு வந்து வெயிட். இதுவே டிஜிட்டல் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து வெயிட் கிடையாதுல்ல. டிஜிட்டல் ப்ராடக்ட்ன்றது என்னது, ஃபைல் சைஸ். ஒரு டிஜிட்டல் ஒரு வந்து பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க, அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு டவுன்லோடு லிங்க் தான் கொடுக்க முடியும், ஷிப்பிங்லாம் கிடையாது. அதுக்கு இமெயிலில் டவுன்லோடு நீங்கள் அனுப்புவீங்க, அப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ அங்கே வந்து வெயிட் கிடையாது, அங்கே வந்து ஃபைல் சைஸ். ஸோ அப்போ எது காமன், இது 3 மட்டும்தான் காமன். அப்போ இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ன்ற கிளாஸுக்கு ஆன ஒரு ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், செல்ஃப் டாட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த வெயிட்டை அசைன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோம், எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஏற்கனவே வந்து டிஸ்பிளே இன்ஃபோன்னு அந்த ப்ராடக்ட் கிளாஸில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து அங்கே கால் பண்ணி நம்ம இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஓவர் ரைட் பண்ணுறேன், டெஃப் டிஸ்பிளே இன்ஃபோ என்ன பண்ணுறேன், இங்கே செல்ஃப். ஸோ அதே ஃபங்க்ஷனுக்கே நம்ம வந்து இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த
இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். ஓகேங்களா? எனக்கு ப்ராடக்ட் இன்ஃபோ, டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸும் வேணும். அடிஷனலா நான் வெயிட்டையும் ஆட் பண்ணணும் இந்த டிஸ்ப்ளேல. அப்ப நான் வந்து இப்ப ரீயூஸ் பண்ண போறோம். எத? சூப்பர். ஓகே. சூப்பர்ன்ற ஆப்ஜெக்ட்ட யூஸ் பண்ணி நம்ம இப்ப எத கால் பண்ண போறோம்? டாட் டிஸ்ப்ளே இன்ஃபோ. ஸோ அந்த டிஸ்ப்ளே இன்ஃபோ வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஒரு வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணிக்குவோம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து ஒரு இன்ஃபோ அப்படின்ற வேரியபிளில் அசைன் பண்ணிக்குவோம், அல்லது பேசிக் இன்ஃபோ. ஓகே, பேசிக் இன்ஃபோ அப்படின்னு வச்சுக்கோம். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ரிட்டன் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கில் இந்த பேசிக் இன்ஃபோவையும் அடிஷனலாக நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்? வெயிட். ஸோ வெயிட் என்ன? நமக்கு வந்து செல்ஃப் டாட் வெயிட். ஏன்னா இந்த வெயிட்ன்ற ப்ராப்பர்ட்டி ஒன்லி ஃபார் த ஃபிசிக்கல் ப்ராடக்ட். ஓகேங்களா? நாட் ஃபார் த இந்த காமன் ப்ராடக்ட் கிளாஸுக்கு கிடையாது. ஓகே, ரைட். ஸோ அதனால வந்து இங்கே செல்ஃப் டாட் வெயிட். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன நடக்கும்? இந்த வெயிட்டும் ஆட் ஆகிடும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். மிஸ்ஸிங் 1 ரிக்கமெண்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து இப்போ இங்கே வந்து வெயிட் அனுப்பலை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு 2 kg நான் அனுப்புவோம். இங்கே வெயிட்டை வந்து நம்ம கேஜின்னு எழுதிக்குவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ பாருங்கள், நேம் வந்து ஆப்பிள், ப்ராடக்ட் நேம், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்துருச்சு. இது வரைக்கும் எங்கேருந்து வருது? அந்த பேஸ் கிளாஸ், அதாவது பேரண்ட் கிளாஸ்லேருந்து வருது. அடுத்து அடிஷனலாக எது வருது? இந்த வெயிட் 2 kg அப்படின்றது இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட் இதில் இருந்து தான் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், மாடிஃபை பண்ணியிருக்கோம். பேரண்ட் கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷனை, அதாவது மெத்தடை நம்ம வந்து இங்கே ஓவரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடிஷனலாக நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது பேஸ் கிளாஸ், அதாவது பேரண்ட் கிளாஸோட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சைல்டு கிளாஸில் வந்து இன்ஹெரிட் பண்ணுறது. ஓகேங்களா? தட்ஸ் கால்ட் அஸ் அ இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூ டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், அந்த மாதிரி. ஸோ நாம் இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, இது வந்து ஏன்னா ஒரே ஒரு கிளாஸை நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் கால்ட் அஸ் அ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதுவே வந்து நம்ம 2 கிளாஸ், மோர் தென் 1 கிளாஸை நம்ம பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் அ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, நாம் இப்போ என்ன பண்ணுவோம்? இன்னொரு ஃபைல், அதாவது ஒரு கிளாஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறேன், shipping.py. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், ஷிப்பிங் அப்படின்னு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? ஷிப்பிங் காஸ்ட்டை வந்து பேஸ்ட் ஆன் த வெயிட்டில் வந்து நம்ம வந்து இங்கே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? டெஃப் கால்குலேட் ஷிப்பிங் காஸ்ட். ஓகே, ஸோ ஷிப்பிங் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? வெயிட் வேணும். ஓகேங்களா? ஸோ வெயிட்ன்ற ஒரு வேல்யூ வேணும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே பண்ண பண்ணுவோம் ரிட்டன் வெயிட் டைம்ஸ் ஆஃப், இப்போ வந்து ஒரு 50 சென்ட்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? அதாவது இப்போ கேஜிக்கு வந்து 50 சென்ட் உன்னோட ஷிப்பிங் காஸ்ட் அப்படின்னு. ஸோ இந்த கிளாஸை நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஹெரிட் பண்ண போகிறோம் எங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டில். ஸோ நம்ம எப்படி வந்து ப்ராடக்ட்டை இன்ஹெரிட் பண்ணமோ அதே மாதிரி இப்போ ஷிப்பிங்கிற கிளாஸையும் நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? இம்போர்ட் பண்ணணும் தானே. அப்போ ஃப்ரம் எந்த மாடியூலேருந்து? ஷிப்பிங்கிற மாடியூலேருந்து எதை இம்போர்ட் பண்ண போகிறோம்? இம்போர்ட் ஷிப்பிங் அப்படின்ற கிளாஸை. ஸோ ஓகே, இப்போ நமக்கு இந்த கிளாஸ் இஸ் அவைலபிள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்ஹெரிட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இன்ஹெரிட். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது மோர் தென் 1 கிளாஸை நம்ம வந்து இப்போ இன்ஹெரிட் பண்ணிட்டோம். ஸோ ஷிப்பிங்கில் உள்ள மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட் மூலியமாக நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே ஒரே ஒரு மெத்தட் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்? பிரிண்ட் இந்த ஃபிசிக்கல் அப்படின்ற ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, டாட் இங்கே பாருங்கள் கால்குலேட்டட் ஷிப்பிங் காஸ்ட் நமக்கு வந்து அவைலபிள் ஆகிடுச்சு. எது? இந்த ஷிப்பிங்கிற கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள மெத்தடும் நமக்கு வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இதைத்தான் கால் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுவோம், குவான்டிட்டி நம்ம பாஸ் பண்ணோம்ல. இப்போ வந்து ஒரு 10ன்னு பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து அப்போ ஷிப்பிங் காஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்? அங்கே வந்து 50 சென்ட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து $5 அப்படின்னு நமக்கு வரணும். ஓகேங்களா? லெட்ஸ் ட்ரை. ஸோ நம்ம இதை என்ன பண்ணுவோம்? ஷிப்பிங் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஷிப்பிங் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து எவ்வளோன்னு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இவன் வந்து இதை ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்லேயே பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, இப்போ நமக்கு வந்து ஈஸியாக நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுது. லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஷிப்பிங் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் $5. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இன்னொரு கிளாஸ், அதாவது இந்த ஷிப்பிங்கிற கிளாஸையும் நம்ம கொண்டு வந்து இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டில் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து பைத்தானில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். நீங்கள் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணலாம். அதாவது ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு இன்ஹெரிட் பண்ணிவிட்டு இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்னொரு
கிளாஸில் வந்து இன்ஹெரிட் பண்ணலாம். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா இது 2 கிளாஸும் அப்புறம் ப்ளஸ் இந்த கிளாஸ் எல்லாமே வந்து அங்கே கிடைக்கும். ஸோ 1 by 1 நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணலாம். தட்ஸ் கால்ட் இஸ் அ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அப்ஸ்ட்ராக்ஷன் hiding the complex implementation details of a system and exposing only the essential features to the user. அதாவது அந்த இம்ப்ளிமெண்டேஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட் பண்ணுறோம். எதை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுமோ அதை மட்டும், தேவையானதை மட்டும் வந்து யூசருக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, ஹைடிங் த இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ். அப்ஸ்ட்ராக்ஷனோட கீ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எ கிளாஸ் தட் கேன் நாட் பி இன்ஸ்டான்ஷியேட்டட். அப்படின்னு என்ன மீனிங்? ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது மீன்ஸ் ஒரு கிளாஸு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருந்தால் அதுக்கு வந்து நாம் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. கண்டைன்ஸ் ஒன் ஆர் மோர் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். ஒரு கிளாஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாவது இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிளாஸை நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கணும். த மெத்தட் டிக்ளேர் இன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பட் டஸ் நாட் ஹாவ் எனி இம்ப்ளிமெண்டேஷன். அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், டிக்ளேர் பண்ணியிருப்போம், பட் தேர் இஸ் நோ இம்ப்ளிமெண்டேஷன். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே நம்ம வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் நம்ம வந்து எழுத மாட்டோம். சப் கிளாஸஸ் இன்ஹெரிட்டிங் த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். அதாவது எங்கே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும் அப்படின்னா அந்த சப் கிளாஸில், அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் சைல்டு கிளாஸில். ஒரு சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த பேரண்ட் கிளாஸ் தான் நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் அந்த மெத்தட் வந்து என்ன இருக்கும், டிக்ளேர் தான் பண்ணியிருப்போம். ஓகே, டிஃபைன் பண்ணியிருப்போம். தேர் இஸ் நோ இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அந்த சப் கிளாஸ் எது வந்து நம்மளோட சைல்டு கிளாஸோ அல்லது சப் கிளாஸோ அங்கே தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் நடந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி எக்ஸாம்பிள்னா பார்க்கலாம். ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். இதுதான் வந்து நம்மளோட பேஸ் கிளாஸ், அதாவது வந்து சூப்பர் கிளாஸ் அல்லது பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து நம்மளோட சைல்டு கிளாஸ் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அண்ட் ஷிப்பிங். நம்ம வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட இந்த பேரண்ட் கிளாஸ், ஓகேங்களா, ஸோ இந்த கிளாஸை நம்ம வந்து இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்றுவோம். ஸோ பைத்தானில் எப்படி ஒரு கிளாஸை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் மாடலை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஏபிசி அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகேங்களா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸையும் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் இந்த ஏபிசி மாடியூல்லேருந்து நாம் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸஸ். ஓகே, இந்த அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸஸ் அப்படின்ற மாடியூல்லேருந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட், ஓகேங்களா, இதையும் நம்ம வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நாம் இதுக்குள்ளே இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் கிளாஸ் கன்சிடர் அஸ் அ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து என்னவா பிஹேவ் பண்ணும் அப்படின்னா இட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக பிஹேவ் பண்ணும். பட் ஒன் கண்டிஷன் நம்ம என்ன பார்த்துருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து உள்ளே இருக்கணும். ஓகே, நாம் வந்து இப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்கரேட்டர் வந்து கால் பண்ணணும். அட் பாருங்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இந்த டெக்கரேட்டரை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் வந்து டெஃப். இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இந்த ப்ரைஸ் அப்படின்றது காமன் தானே, எல்லா ப்ராடக்ட்லேயும் நமக்கு என்ன தெரியணும், ப்ரைஸ் வந்து தெரியணும். அதாவது ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரியும். இது வரைக்கும் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமாக தான் ப்ரைஸை வந்து அக்சஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மூலியமாக வந்து ப்ரைஸை வந்து அக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் பண்ணோம்னா ப்ரைஸ் வந்து ஷிப்பிங் காஸ்ட்டை வச்சு நம்ம ப்ரைஸ் வேரி ஆகும் தானே. ஸோ அதை நம்ம வந்து இப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக எழுதுவோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், கெட் ப்ரைஸ். ஓகே, ஸோ இதில் என்ன நம்ம சொல்லியிருக்கோம், இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் வந்து எந்த இம்ப்ளிமெண்டேஷனுமே இருக்காது. ஸோ ஒன்லி என்ன இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டிக்ளரேஷன் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கெட் ப்ரைஸ் அப்படின்றத இங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டில் கெட் ப்ரைஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், பட் ஆனால் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஓகேங்களா, இப்போ என்ன நடக்கணும் நம்ம பார்க்கலாம். ஸோ நாம் என்ன படிச்சிருக்கோம், இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எங்கே இருக்கணும், இந்த சைல்டு கிளாஸில். எது வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோ அந்த சைல்டு கிளாஸை கண்டிப்பாக வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து என்ன பண்ணியிருக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, அதனால வந்து இங்கே எரர். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அதாவது கெட் ப்ரைஸ்ன்ற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நாம் இங்கே இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். கெட் அண்டர்ஸ்கோர் ப்ரைஸ், இங்கே வந்து செல்ஃப். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து லாஜிக் எழுதுவோம். நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து என்னன்னு தெரியும். ஓகேங்களா, இந்த செல்ஃப் டாட் ப்ரைஸில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம வந்து ஆல்ரெடி அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், செல்ஃப் டாட் ப்ரைஸ். ஓகே, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
ஷிப்பிங் காஸ்ட் வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறோம். அதாவது எவ்வளோ ஷிப்பிங் காஸ்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நாம இந்த ஷிப்பிங்ன்ற கிளாஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நாம என்ன பண்ணுவோம், இந்த ஷிப்பிங் காஸ்ட்டையும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே. ஸோ இது 2யும் நம்ம ஆட் பண்ணோம்னா அதுதானே நமக்கு வந்து டோட்டல் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எங்கே பண்ணியிருக்கோம், நம்மளோட சைல்டு கிளாஸில் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே. ஸோ ப்ரைஸ் இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறோம், அந்த ஐட்டத்தோட ப்ரைஸ், அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸு ப்ளஸ் அதோட ஷிப்பிங் காஸ்ட்டோட ப்ரைஸ், இது 2யும் சேர்த்தோம்னா நமக்கு வந்து ஃபைனல் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இது எப்படி ஒர்க் ஆகுதான்னு முதல்ல எரர் இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்க, தேர் இஸ் நோ எரர். ஓகேங்களா? இப்போ நாம என்ன பண்ணுவோம், இந்த ப்ரைஸை ஓகே நம்ம வந்து இப்போ கெட் பண்ணுவோம். ஃபைனல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே. ஸோ ஃபைனல் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் எந்த ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம இப்போ அக்சஸ் பண்ணலாம், இந்த கெட் ப்ரைஸ். ஓகேங்களா? கெட் ப்ரைஸ். ஸோ நம்மளோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன இங்கே எழுதிக்குவோம். ஓகே. ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன, ஃபிசிக்கல் டாட் ப்ரைஸ். ஸோ இதுதான் வந்து அந்த ஐட்டத்தோட ப்ரைஸ். ஓகே. அடுத்து ஃபைனல் ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட ஷிப்பிங் காஸ்ட்டையும் அந்த ஐட்டத்தோட ஒரிஜினல் ப்ரைஸையும் சேர்த்தது தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபைனல் ப்ரைஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ வாட் இஸ் த எரர் நவ், கெட் ப்ரைஸ் டேக்ஸ் ஒன். ஓ ஹியர் நம்ம வந்து கெட் ப்ரைஸில் வந்து ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் மட்டும்தான், நமக்கு வந்து எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கிளியர் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ப்ராடக்ட் நேமு. அடுத்து வந்து இந்த ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன். ஓகே. அடுத்து ஷிப்பிங் காஸ்ட் எவ்வளோ வந்து $5. ஓகே. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, $30. ஸோ ஃபைனல் ப்ரைஸ் என்ன, $35. இந்த ஷிப்பிங் காஸ்ட்டு ப்ளஸ் இந்த ஒரிஜினல் ப்ரைஸ் எடுத்து நமக்கு வந்து இப்போ ஃபைனல் ப்ரைஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சைல்டு கிளாஸில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ன்ற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி வந்து கிரியேட் பண்ண முடியாது, பட் லெட்ஸ் ட்ரை. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஆப்பிள்னு கொடுப்போம். இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் இப்போ ரெட் அப்படின்னு கொடுப்போம். ப்ரைஸ் வந்து ஒரு 20ன்னு கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே எரரை பாருங்கள், என்ன வந்திருக்கு பாருங்கள், ஃப்ரம் ப்ராடக்ட் இம்போர்ட் ப்ராடக்ட் லைன் நம்பர் 17ல் பாருங்கள் இந்த எரர். ஸோ என்ன பண்ண முடியாது, நம்மளால கேனாட் இன்ஸ்டான்ஷியேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியாது. அதுதான் நம்ம சொன்னோம், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கேனாட் பி இன்ஸ்டான்ஷியேட்டட். இப்போ பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். there is no error. ஸோ இதுதான் வந்து டிபிக்கலி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இன் பைத்தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்கேப்சுலேஷன் எப்படி வந்து நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்கேப்சுலேஷன், it refers to the bundling of data, attributes and methods, which is a functions that operate on the data into a single unit known as a class. அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பண்டில் பண்ணுறோம் எதை, அந்த டேட்டாவையும் அந்த மெத்தடையும் வித்தின் அந்த கிளாஸுக்குள்ளே. ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த கிளாஸுக்குள்ளே தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா அக்சஸ் ப்ரொடெக்ஷன், அதாவது யாரும் வெளியிலேருந்து டேட்டா வந்து அக்சஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காகத்தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த என்காப்சுலேஷன் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறது. பாருங்க, என்காப்சுலேஷன் ஆல்சோ இன்வால்வ்ஸ் ரெஸ்ட்ரிக்டிங் அக்சஸ் டு அ சர்டன் டீடைல்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் ப்ரொவைடிங் அக்சஸ் ஒன்லி த்ரூ வெல் டிஃபைன்ட் இன்டர்ஃபேஸஸ். அதாவது அந்த டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், cannot access from outside. அப்படி வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணியிருப்போம், ஒரு இன்டர்ஃபேஸஸ் அல்லது மெத்தட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த மெத்தட் மூலியமாக தான் அவங்க வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த டேட்டாவை வந்து அக்சஸ் பண்ண முடியும். என்கேப்சுலேஷனோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டிங் அக்சஸ், ஸோ ப்ரொடெக்டிங் த டேட்டா இன்டு த சிங்கிள் பிளேஸ் விச் இஸ் இந்த கிளாஸ். நாம் இதை எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நம்ம இந்த ப்ராடக்ட் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த என்கேப்சுலேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நமக்கு வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுவோம். இங்கேயும் நமக்கு தேவையில்லை, இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் தேவையில்லை. என்கேப்சுலேஷனை மெயினாக என்ன சொன்னோம், அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ என்கேப்சுலேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்சஸ் மாடிஃபையர் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அக்சஸ் மாடிஃபையர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த மாதிரி இருக்கும், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், ஓகே, தென் இஸ் அ பப்ளிக். ப்ரைவேட் என்ன அப்படின்னா வித்தின் த கிளாஸ், அந்த கிளாஸுக்குள்ளே தான் அந்த வேரியபிளை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும்.
ப்ரொடெக்டட் அப்படின்னா இன்ஹெரிட்டிங்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த சைல்டு கிளாஸ்லையும் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக்னா எங்கேருந்து வேணாலும் நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அக்சஸ் மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா பைத்தானில் கிடையாது. பட் பைத்தான் ஃபாலோ சம் டிசைன் பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அப்போ அடுத்து நம்ம என்கேப்சுலேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பைத்தானில் வந்து ப்ரைவேட் வேரியபிள் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் ஓகேங்களா. ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி நீங்கள் வந்து அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா விச் மீன்ஸ் இது வந்து வித்தின் த கிளாஸுக்குள்ளே மட்டும்தான். யூ கேனாட் அக்சஸ் அவுட் சைட். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமா இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது மூலியமா நீங்கள் வந்து இதை அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. பட் ஆக்சுவலி பை டிஃபால்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இதுதான் வந்து டிசைன் பேட்டர்ன். அந்த டிசைன் என்ன அப்படின்னா இந்த அண்டர்ஸ்கோர்னு நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே இது வந்து இட் இஸ் ப்ரொடெக்டட். அப்போ நம்ம வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அண்டர்ஸ்கோர் நேம்னு இது கொடுக்குறேன். இதை வந்து அண்டர்ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதை நீங்கள் வந்து ஈவன் வந்து ஆப்ஜெக்ட் மூலியமாக அக்சஸ் பண்ணவே முடியாது. இந்த அண்டர்ஸ்கோர் நேமை வந்து டிசைன் படி அக்சஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. பட் லாஜிக் படி நீங்கள் வந்து ஆப்ஜெக்டில் வெளியில் அக்சஸ் பண்ணலாம். பட் இந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து ஈவன் ஆப்ஜெக்ட் மூலியமாக அக்சஸ் பண்ணவே முடியாது. ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டிஸ்பிளே இன்ஃபோ இதெல்லாம் வந்து இப்போ அண்டர்ஸ்கோர் தானே. இங்கே வந்து இப்போ அண்டர்ஸ்கோர் நேம்னு நான் கொடுத்துறேன். அதே மாதிரி இங்கே வந்து இதை அண்டர்ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட் கிளாஸுக்கு. ஓகே ரைட். ஸோ நம்ம இப்போ என்ன பாஸ் பண்ணணும், நேம் பாஸ் பண்ணணும். நம்ம வந்து இப்போ ஆப்பிள்னு பாஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் பாஸ் பண்ணணும். ஸோ ராயல் காலான்னு பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ன்ற ஆப்ஜெக்ட் மூலியமாக இந்த நேமை வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. டாட் அண்டர்ஸ்கோர் இங்கே பாருங்கள் இந்த நேம் வருது, அண்டர்ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷன் வருது. பட் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, இந்த டிஸ்கிரிப்ஷன் அக்சஸ் பண்ண முடியாது. பட் நேமை வந்து அக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் இப்போ நேம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ பாருங்கள் நேம் வந்து ஆப்பிள் அப்படின்னு நம்ம வருது. ஆனால் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்கோர்னு கொடுத்துட்டாவே அது வந்து ப்ரைவேட் வேரியபிள். அதை வந்து நம்ம அக்சஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அண்டர்ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம வந்து அக்சஸ் பண்ணி பார்க்கலாமா. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், இப்போது பிரிண்ட் ப்ராடக்டில் டாட் அண்டர்ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எரர் ஓகேங்களா. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ அட்ரிபியூட்ஸ். ஸோ நீங்கள் வந்து டபுள் அண்டர்ஸ்கோரில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் மூலியமாகவும் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து லைக் வெரி ஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்டிமேட் பண்ணுது. ஓகே, இது வந்து ப்ரைவேட் வேரியபிள், நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் மூலியமாக அக்சஸ் பண்ணி எதுக்கும் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுது. இங்கே பாருங்கள் இந்த அண்டர்ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷனை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் இதையும் இன்னொரு வகையில் அக்சஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் மேங்லிங் அப்படின்னு சொல்கிறது. என்ன பண்ணுவோம், இப்போ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராடக்ட் டாட் தென் அண்டர்ஸ்கோர் தென் இந்த கிளாஸோட நேம் ஓகேங்களா. ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டபுள் அண்டர்ஸ்கோரையும் நம்ம அக்சஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ஆப்பிள் அண்ட் ராயல் காலா அந்த டிஸ்கிரிப்ஷனையும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுது. அதான இந்த டிஸ்கிரிப்ஷன் ராயல் காலா ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் மேங்லிங் சொல்கிறது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அக்சஸ் பண்ணலாம். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் என்ன அப்படின்னா நீங்கள் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னாவே யூ கேனாட் அக்சஸ். ஏன்னா நீங்கள் பாருங்கள் இந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக டேரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ மோர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் அண்டர்ஸ்கோர். சிங்கிள் அண்டர்ஸ்கோர் என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் அ ரெஸ்ட்ரிக்ஷன் பட் இட் இஸ் இன்டிமேட் யூ தேட் ஓகே இது வந்து நீ அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் வந்து பைத்தானில் ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேங்களா. தேர் இஸ் நோ ஸ்ட்ரிக்ட் பேட்டர்ன் வந்து பைத்தானில் கிடையாது லைக் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி வந்து என்கேப்சுலேஷனை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த நேமை வந்து நம்ம இப்போ டபுள் அண்டர்ஸ்கோர் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் டபுள் அண்டர்ஸ்கோர் ஓகே எப்படி வச்சுக்கோம், ப்ரைஸ் வந்து பப்ளிக்காகவே இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ நம்ம டபுள் அண்டர்ஸ்கோர்னால் நம்ம வெளியில் அக்சஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அப்போ அதை வந்து நம்ம அக்சஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிச்சிருக்கோம், வெல் டிஃபைன்டு இன்டர்ஃபேஸஸ் ஆர் மெத்தட்ஸ் அது மூலியமாக நம்ம வந்து அலோவ் பண்ணலாம். அப்போ எந்த மாதிரி பண்ணலாம், டெஃப் கெட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம். இங்கே வந்து செல்ஃப். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ரிட்டன் இந்த செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ இப்போ கெட் நேம்ன்றது என்ன, பப்ளிக் ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ரொடெக்டட் கிடையாது. இது மூலியமாக அவங்க வந்து நேம்ன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து இப்போ அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், கெட் அண்டர்ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்குவோம். ஓகே, டெஃப் கெட் அண்டர்ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷன். இங்கே வந்து இப்போ செல்ஃப். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ ரிட்டர்ன் பண்ணுறோம், ரிட்டன் செல்ஃப்
டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த ப்ராடக்ட்டில் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் மூலியமா அக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலா அந்த மெத்தட் அதுதான் சொல்கிறது வெல் டிஃபைன்ட் இன்டர்ஃபேஸ் ஆர் மெத்தட் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் ப்ராடக்ட் டாட் கெட் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகே, ஸோ நம்மளால இப்போ அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனையும் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும் யூசிங் திஸ் ஃபங்க்ஷன். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்ப்போம். நேம் வந்து அக்சஸ் பண்ண முடியும், டிஸ்கிரிப்ஷன் அக்சஸ் பண்ண முடியாது யூசிங் இது வந்து ப்ராப்பர்ட்டி, இது வந்து இப்போ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓகே, ரெண்டாவது வந்து எரர் இருக்கும். பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் இருக்குது, அப்போ ரெண்டாவது வந்து எரர் இருக்குது. ஏன்னா நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மாடிஃபை பண்ணுறோம். கெட் டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு தெர் இஸ் நோ எரர். ஆப்பிள் அண்ட் ராயல் கலர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஓகே, என்கேப்சுலேஷன் வந்து கான்செப்ட் என்ன, டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன். சரி, இப்போ வந்து நான் டேட்டா வந்து இந்த ஆப்பிள் அப்படின்றதுக்கு பதிலாக நான் வந்து ஆப்பிள் 1 அப்படின்னு மாடிஃபை பண்ணணும். ஓகே, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக வந்து நேமை வந்து மாடிஃபை பண்ணலாம் தானே. ஆப்ஜெக்ட் டாட் இப்போ வந்து நேம்னு வச்சிருந்தோம்னா அண்டர்ஸ்கோர் இல்லாமல் வச்சிருந்தோம்னா ஆப்ஜெக்ட் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு சம்திங் எல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் தானே. ஆனால் இப்போ நம்மளால கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த நேம் வந்து ப்ரொடெக்டர் இஸ் ஆல்ரெடி டபுள் அண்டர்ஸ்கோரில் இருக்குது. அப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நேமை வந்து நம்ம செட் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், இப்போ டெஃப் செட் அண்டர்ஸ்கோர் நேம். இதில் என்ன பண்ணுறோம், அந்த நேமுக்கு ஒரு வேல்யூவை வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம் இங்கே. ஓகே, ஸோ இங்கே இப்போ என்ன பண்ணுறோம், செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் நேம் இஸ் ஈக்குவல் டு இந்த நேம் என்ற வேரியபிள். ஓகே, இது வந்து நீங்கள் எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஐட்டம் நேம் அல்லது ப்ராடக்ட் நேம் கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நேம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இட்ஸ் யூசர் டிஃபைன்டு நேம் தான். ஓகே, அதே மாதிரி அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷனையும் நம்ம செட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் டெஃப் செட் அண்டர்ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து கெட்டு செட்டுன்னு இருக்கணுமா, இல்லை, இது வந்து யூசர் டிஃபைன் நேம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து செட் அண்ட் கெட்டுன்னு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்குவோம். ஓகே, ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், அடுத்து வந்து அப்போ செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம செட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இப்போ செட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோம். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ப்ராடக்ட் டாட் அண்டர்ஸ்கோர் நேம் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து இங்கே வந்து ஆப்பிள் நியூன்னு கொடுப்போம். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம யூஸ்வலாக அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து இந்த நேமை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். நமக்கு என்ன நடக்கணும், அப்டேட் ஆகிருக்கணும். ஸோ அப்டேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு, ஆப்பிள் அண்ட் ராயல் கலர். இது வந்து என்ன அப்படின்னா இந்த கெட் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த நேமை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பட் ஆனால் திரும்ப கெட் பண்ணும்போது ஆப்பிள் தான் வருது, ஆப்பிள் நியூ வந்து வரலை. ஏன், நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி அப்டேட் பண்ண முடியாது, அதாவது செட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த ப்ராடக்ட்டில் வந்து டாட் செட் நேம்னு கால் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த செட் நேமில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்பிள் நியூவை வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ இந்த நியூ ஆப்பிள் நியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஆகிடும், இந்த நேமுக்கு வந்து செட் ஆகிடும். நம்ம திரும்ப வந்து இப்போ அக்சஸ் பண்ணும்போது இங்கே என்ன பண்ணிடும், ஆஃப்டர் அப்டேட்டிங் நேம்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஆஃப்டர் அப்டேட்டிங் என்ன இருக்குது அப்படின்னா ஆப்பிள் நியூன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் மூலியமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அந்த டேட்டாவை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணவோ அல்லது அக்சஸ் பண்ணவோ வைக்கலாம். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்னாவே வந்து வி ட்ரை டு ப்ரொடெக்ட், அதாவது ரெஸ்ட்ரிக்ட் த டேட்டா வித்தின் த கிளாஸ். ஓகேங்களா, இந்த கிளாஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாலிமார்ஃபிசம் எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக பார்க்கலாம். பாலிமார்ஃபிசம், it allows different classes to be treated as an instance of the same class through a common interface. அதாவது ஒரு காமனான இன்டர்ஃபேஸ் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் கிளாஸஸை, அதாவது டிஃப்ரெண்ட் கிளாஸஸை நம்ம வந்து ட்ரீட் அஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த சேம் கிளாஸ், ஒரு சேம் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண வைக்கிறோம் த்ரூ த காமன் இன்டர்ஃபேஸ். இட் எனேபிள்ஸ் த மெத்தட்ஸ் டு பி கால்ட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ப்ரொமோட்டிங் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி. அதாவது ஒரு மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்டை வந்து அந்த மெத்தடில் வந்து நம்ம கால் பண்ணலாம். ஸோ அதை தான் நம்ம மேலே என்ன சொல்லியிருக்கோம், டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த சேம் கிளாஸ். ஓகே, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த சேம் கிளாஸ்னால் ஆப்ஜெக்ட் ஆன இன்ஸ்டன்ஸ்னாவே இட்ஸ் அ ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து ஒரு மெத்தடில் வந்து நம்ம வந்து கால் பண்ணலாம். ஓகே, ஸோ பாலிமார்ஃபிசத்தை பொறுத்த வரைக்கும் மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைட்டிங். பாலிமார்ஃபிசம் எப்படி நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸாம்பிளில் பார்க்கலாம்.
நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் கிளாஸை எடுத்துக்குவோம். ஸோ இதுலேயே வந்து நம்ம இந்த பாலிமார்பிசம் கான்செப்ட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்குவோம். ஸோ மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த கெட் நேம் செட் நேம் இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஒரு நியூவாக ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு காமன் ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து இப்போ இங்கே டிஃபைன் பண்ண போகிறேன். டெஃப் வந்து கெட் டெலிவரி மெத்தட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கும் நம்ம இன்னொரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ண போகிறோம், அதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட்டும் அதுக்கும் காமன் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக வந்து நோ டெலிவரி மெத்தட் இஸ் கிவன் அப்படின்னு கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கும் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிசிக்கல் ப்ராடக்ட் போவோம். இங்கே வந்து நம்ம ஷிப்பிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை வந்து இன்ஹெரிட்டன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே நமக்கு வந்து கிரியேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கே ஒரு காமனான ஃபங்க்ஷனில் இருந்து தான் நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால் அதுக்கும் தேவையில்லை. நம்ம இதையும் கூட ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் இன்னொரு ப்ராடக்ட் டைப்பை வந்து கிரியேட் பண்ணுறேன். இது வந்து இப்போ டிஜிட்டல் ப்ராடக்ட்னு நம்ம எடுத்துக்கோம். ஓகே, டிஜிட்டல் ப்ராடக்ட் ரைட்டு. ஸோ அப்போ கிளாஸ் நேம் என்ன இருக்கணும், ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக நமக்கு வந்து இது வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்னு இருக்கணும். இதை வந்து நம்ம அப்படியே மாற்றிக்குவோம், டிஜிட்டல் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இங்கே நேம் டிஸ்கிரிப்ஷன், இங்கே வெயிட் வந்து தேவையில்லை. ஏன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு வந்து வெயிட் தேவையில்லை தானே. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஓகே, மற்றபடி இந்த டிஸ்பிளே இன்ஃபோ கூட நமக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து பேஸ் கிளாஸில் வந்து டிஸ்பிளே இன்ஃபோ இருக்குது. ஸோ காமன் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபிசிக்கல் ப்ராடக்ட் போவோம். இங்கேயும் பார்த்துக்குங்க, இங்கே நமக்கு வந்து டிஸ்பிளே இன்ஃபோ தேவையில்லை. நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த வெயிட்டையுமே ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்லை. ஸோ நம்ம மெயினாக வந்து எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ டெலிவரி மெத்தட் அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே, இங்கே வந்து ப்ராடக்ட் இருக்குது, நேமு, டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ். அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட்லையும் நேமு, டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ் இருக்குது. ஓகே, ஸோ ப்ராடக்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்துன்னா ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம டெலிவரி மெத்தடை கால் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட், ஃபிசிக்கல் ப்ராடக்ட், இதோட டெலிவரி மெத்தடை கால் பண்ணுறதுக்கு ஒரு காமனான ஃபங்க்ஷன் வந்து நம்ம இப்போ எழுதுவோம். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, delivery.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த ஃபைலில் வந்து நாம் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டையும் இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆப்ஜெக்டையும் கிரியேட் பண்ணி நம்ம அந்த டெலிவரி மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட்டில் வந்து டெலிவரி மெத்தட் நம்ம கொடுத்துருக்கோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோம், நோ டெலிவரி மெத்தட் இஸ் கிவன். பை டிஃபால்ட்டாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து டெலிவரி மெத்தட் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த டெலிவரி மெத்தட் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்லையும் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்லையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ டெலிவரி மெத்தட் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு எப்படி இருக்கும், இட்ஸ் அ லிங்க். ஓகே, ஒரு டவுன்லோட் லிங்காக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், http example.com/something else வச்சுக்கோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு லிங்கை கொடுத்து நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து டவுன்லோட் பண்ண வைக்கிறோம். அதே மாதிரி இங்கே எடுத்துகிட்டு போவோம். ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டில் என்ன பண்ணுவோம், டெலிவரி மெத்தட் என்னவாக இருக்கும், நமக்கு வந்து யூஸ்வலாக ஐதர் போஸ்டல் அல்லது வந்து கொரியர் சர்வீஸ் ஏதாவது ஒன்று. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் வந்து இப்போ டெலிவர் த்ரூ போஸ்ட் ஆர் லாஜிஸ்டிக்ஸ். ஓகே, ஏதோ ஒரு மெத்தட் மூலியமாக நம்ம வந்து டெலிவர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டெலிவரி மெத்தட் வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ப்ராடக்ட்டில் வந்து என்ன இருக்குது, டெலிவரி மெத்தட் இருக்குது பை டிஃபால்ட்டாக. ஓகே, நம்ம என்ன இருக்கும், நோ டெலிவரி மெத்தட் இஸ் கிவன். பட் டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு டெலிவரி மெத்தட் என்ன, இட்ஸ் அ லிங்க். இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கு வந்து டெலிவரி மெத்தட் என்ன, த்ரூ த போஸ்ட் ஆர் லாஜிஸ்டிக், ஏதாவது ஒரு லாஜிஸ்டிக் வழியாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டெலிவர் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம், மெத்தட் ஓவர் ரைட்டிங். ஓகேங்களா, ஸோ பைத்தானில் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் பை டிஃபால்ட்டாக சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா, பட் அதை வேறு வழியில் நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். பட் மெத்தட் ஓவர் ரைட்டிங் வந்து நமக்கு பைத்தானில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த டெலிவரின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். இதில் ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவோம். என்ன, கெட் ப்ராடக்ட் டெலிவரி மெத்தட் அப்படின்னு. ஓகே, ஸோ இதில் நமக்கு என்ன இருக்கணும், ஒரு ப்ராடக்ட்டை வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ப்ராடக்ட்டை பாஸ் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டோட ஓகே டெலிவரி மெத்தட், அதாவது கெட் டெலிவரி மெத்தட். ஓகே, இந்த ப்ராடக்ட்டோட டெலிவரி மெத்தடை நம்ம வந்து இப்போ ஃபெச் பண்ணணும். ஓகேங்களா, கெட் பண்ணணும். ஸோ எந்த ப்ராடக்ட் வருது அப்படின்றதுலாம் இதுக்கு தெரியாது. ஓகேங்களா, இந்த கெட் ப்ராடக்ட் டெலிவரி மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு எந்த ப்ராடக்ட் வருதுன்னெலாம் தெரியாது. அந்த ப்ராடக்ட்டோட டெலிவரி மெத்தடை நீ கால் பண்ணணும். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டையும் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டையும் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃப்ரம் டிஜிட்டல் ப்ராடக்ட், இதிலிருந்து அந்த கிளாஸ் வந்து என்ன, டிஜிட்டல் ப்ராடக்ட். அடுத்து வந்து ஃப்ரம் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் இம்போர்ட் எதை பண்ணுவோம், நம்ம வந்து இப்போ வந்து
ஃபிசிக்கல் ப்ராடக்ட். ஓகே. ஸோ நமக்கு வந்து இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்துருச்சு. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், புக். ஓகே. டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இப்போ புக். ஓகே. ஏன்னா அதுக்கு வந்து டெலிவரி மெத்தட் வந்து லிங்காக தானே வரும். ஸோ இதில் வந்து இப்போ நேம் வந்து என்ன பண்ணுறோம், இப்போ வந்து பைத்தான் புக் அப்படின்னு கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷன் வந்து பைகோட் டிஜி அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்து வந்து ப்ரைஸ் வந்து இப்போ 13 கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கு இப்போ வந்து நம்ம லேப்டாப்னு எடுத்துக்கோம். ஓகே. லேப்டாப் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட். ஓகே. ஸோ ஃபிசிக்கல் ப்ராடக்ட் என்ன, வந்து மேக்னு வச்சுக்குவோம். ஸோ மேக்கோட டிஸ்கிரிப்ஷன் லைக் M1 அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்து வந்து இதோட ப்ரைஸ் வந்து இப்போ 1200 அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ 2 ப்ராடக்ட் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ப்ராடக்ட்டையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டெலிவரி மெத்தட் வந்து கால் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கெட் டெலிவரி மெத்தட் எதோடது, இந்த ப்ராடக்டோடது. எனக்கு வந்து இப்போ புக்கோட டெலிவரி மெத்தடை கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன நடக்கணும்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த லேப்டாப் இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் தானே. ஓகேங்களா? இது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட், டிஃப்ரெண்ட் டைப். ஸோ இதோட டெலிவரி மெத்தடையும் நம்ம கால் பண்ண சொல்லுவோம். அப்போ லேப்டாப், நான் இங்கே என்ன பண்ணேன், லேப்டாப் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இந்த கெட் டெலிவரி மெத்தட், ஓகேங்களா, ஒரு சிங்கிள் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை வந்து கொடுத்துறோம். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணு, இட்ஸ் அ காமன். ஓகேங்களா? எது, த்ரூ த ஒரு காமன் இன்டர்ஃபேஸ். எந்த காமன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட்ன்ற கிளாஸ் தான் வந்து நமக்கு ஒரு காமனான இன்டர்ஃபேஸ். இந்த ப்ராடக்ட்ன்ற கிளாஸ் வழியாக நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கெட் டெலிவரி மெத்தடை வந்து ஃபார் த மல்டிபிள் ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ நாம வந்து இப்போ கால் பண்ணுற ஃபைல் வந்து delivery.py. அந்த ஃபைலை தான் நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஓகே. delivery.py நன்னு வருது. ஒய் நம்ம வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ ரிட்டர்ன். ஸோ இப்போ பாருங்க, டிஜிட்டல் ப்ராடக்டோட டெலிவரி மெத்தட் வந்து என்ன, இட்ஸ் அ டவுன்லோடபிள் லிங்க். ஃபிசிக்கல் ப்ராடக்டோட டெலிவரி மெத்தட்னா டெலிவர் த்ரூ த போஸ்ட் ஆர் லாஜிஸ்டிக்ஸ். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ப்ராடக்ட்ன்ற பேஸ் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து டெலிவரி மெத்தடில் வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், இப்போ வந்து ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். எதுக்கு, இந்த ப்ராடக்ட்ன்ற கிளாஸுக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டை பாஸ் பண்ணுவோம். ஆப்பிள் அப்படின்னு கொடுப்போம். அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ ராயல் காலா அப்படின்னு கொடுப்போம். அடுத்து வந்து ப்ரைஸ் வந்து 10ன்னு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கெட் ப்ராடக்ட் டெலிவரி மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்குவோம், இங்கே கொடுப்போம். ஸோ இது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பேஸ் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டெலிவரி மெத்தடை வந்து கால் பண்ணுவோம். ஸோ என்ன இங்கே ரிசல்ட் வரணும், நோ டெலிவரி மெத்தட் இஸ் கிவன் அப்படின்னு நமக்கு வரணும். ஓகேங்களா? லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ பாருங்க, நோ டெலிவரி மெத்தட் இஸ் கிவன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரே மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, பைத்தான் டைனமிக்காக இந்த ஆப்ஜெக்டோட ரெஸ்பெக்டிவ் மெத்தட் என்னவோ அதை வந்து கால் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னா அதோட ரெஸ்பெக்டிவ் டெலிவரி மெத்தட் போய் கால் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் பாலிமார்பிசம். இந்த வீடியோவில் பைத்தானோட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் எல்லாத்தையும் நாம் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அல்லது ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு வந்து செப்பரேட் வீடியோ வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.